ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தோணுச்சுன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நாமினேஷன் ப்ராசஸ்ன்றது வெளியே அனுப்புறது, யாரெல்லாம் வெளியே அனுப்பணுமோ அவங்க எல்லாம் நீங்க வந்து நாமினேட் பண்ணுங்க அப்படின்றது. இது வந்து பாத்தீங்கன்னா பக்கவா ஒரு டூலா தான் யூஸ் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத முன்னாடி கெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல வந்து கிளாப்ஸ் வரதாகட்டும், அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் கடைசியா சேவ் ஆகுறாங்க இதை வச்சு தெரிஞ்சிடும். ஓகே இவங்களுக்குலாம் மக்கள்கிட்ட வரவேற்பு இல்லை, ஸோ இவங்களெல்லாம் ஓட் பண்ணா இவங்களாம் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கெஸிங்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஓட் போட்டா கம்பல்சரி அதுல இருந்து ஏதாவது ரிசல்ட் கிடைக்கும். ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா எனக்கு இவனை பிடிக்கல, அவனுக்கு இவனை பிடிக்கல அப்படின்னு மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அருணுக்கும் சௌந்தர்யாக்கும் டஃப். ஓகேங்களா, அருண் வந்து சௌந்தர்யாவை நாமினேட் பண்றாரு, சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா அருணை நாமினேட் பண்றாங்க, ராணவ் வந்து ஜாக்லினை நாமினேட் பண்றாங்க, ஜாக்லின் வந்து இவங்க நாமினேட். ஆக்சுவலி இப்படி தான் போயிட்டு இருக்கு, மாறி மாறி பாத்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு அவங்கள பிடிக்கல, அவங்களுக்கு இவங்களை பிடிக்கல அப்படின்ற மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னா, ஆக்சுவலா யாரெல்லாம் வீக்கரா இருக்காங்களோ அவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஆப்வியஸா தெரியும். ஸோ வீக்கரா யார் இருக்காங்களோ அவங்கள தான் தூக்கி வந்து உள்ள போட்டா அதுல இருந்து 1-2 பீஸ் எகிரிடும். இப்போ சுனிதா போனாங்கல்ல, ஆக்சுவலா சுனிதா போறதை விட சுனிதா விட நிறைய பீஸ் வந்து சும்மா இருக்க பீஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வெளியே போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருந்தால் நான் நாமினேஷன் வரல. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட். ஸோ இப்போ லாஸ்ட் வீக்கெண்டில் கூட என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா வரல நாமினேஷனில், ஆர்ஜே ஆனந்தி வரல. ஸோ இவங்களாம் ஏன் வரல, இவங்களாம் வந்துருந்து இப்போ அதுக்கு முன்னாடி வரும் ஆர்ஜே ஆனந்தி கடைசியாக சேவ் ஆனாங்க. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனந்திக்கு தான் ஓட்டு கம்மியாக வந்திருக்கு. அதாவது சுனிதா வெளியே போனாங்க, ஆனந்தி அதுக்கு மேலே தான் இருந்தாங்க. அப்படின்னும் போது ஆனந்திக்கு லீஸ்ட் ஓட்டு வந்திருக்கு அப்படின்றது ஆப்வியஸாக தெரியுதுல்ல. ஸோ அப்படின்னும் போது ஆனந்திக்கு ஏன்டா ஓட் பண்ணல, அதாவது ஆனந்திக்கு இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் அவங்க ஏன் கொண்டு ஆக்சுவலாக வந்திருக்காங்களா இல்லையான்றது நம்ம ஷோ பார்த்தா தான் தெரியும். ஆனால் இப்போ இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரியுது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி இவங்களுக்குள்ளே டார்கெட் பண்ணிக்கிறாங்களோ. ஏன்னா இப்படி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்டா ஒண்ணுக்குமே கண்டென்ட்டே கொடுக்காத சில பீஸுங்களாம் உள்ள இருக்குல்ல, அதுங்களாம் கடைசி வரைக்கும் உள்ளே இருந்துகிட்டே இருக்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பவித்ரா நாமினேஷன்ல இந்த வாரமும் வரலன்னு வச்சுக்கோங்க, இவனுங்க எல்லாருமே வேஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயோ வெளியே போக வேண்டியது, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க பாருங்க, அப்பயே பார்த்தீங்கன்னா கிரேட் எஸ்கேப் பவித்ரா. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பவித்ரா வெளியே ஆக்சுவலாக அவங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் எல்லாமே ஓகே தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவங்க எப்பயே வெளியே போக வேண்டியது, அவங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டென்ட் பண்ணல, வரது சாப்பிட்றது திங்கிறது தூங்குறது நடுவில் ஒரு 2 பாட்டு பாடுறது இப்படியே இருந்தா இதுக்கா பிக் பாஸ் இதுனா சூப்பர் சிங்கரா வந்து பாட்டு போகிறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பண்ணணும், கண்டென்ட் வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கலவரம் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா அப்போ தான் மக்கள்கிட்ட அட்லீஸ்ட் பேசவாத படுவாங்க. யோசிச்சு பாருங்க, விஜய் சேதுபதி பவித்ரா கிட்ட பேசுறது கூட பெருசாக கண்டென்ட் இல்லை அப்படின்னும் போது அப்போ உண்மையில அவங்க அவ்வளவுதான் இருந்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள ஏன் நாமினேஷன்ல போன வாரம் கொண்டு வரல அப்படின்றத இங்க கேள்வியா இருக்கு. இந்த வாரமும் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்க வன்மத்தை மட்டும் மாறி மாறி கொட்டிக்கிறானுங்க. இதுக்கு பதிலா ஓகே பவித்ரா வீக்கா இருக்காங்க, ஆர்ஜே ஆனந்தி வீக்கா இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி வீக்கா சிவகுமார் வந்திருக்காரு, ஸோ இது மாதிரி வீக்கா இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு உள்ள வைப்போம். இவங்கள உள்ள வச்சாங்கன்னா ஒரு எவிக்ஷனோ இல்லை டபுள் எவிக்ஷனோ எத்தனை எவிக்ஷன் இருந்தாலும் சரி, இதுல இருந்து ஒருத்தர் கண்டிப்பா வீக்கான கண்டஸ்டன்ட் வெளியே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்ட் இருக்குல்ல. ஸோ அதை பார்க்காம இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவனை பிடிக்கல அப்படின்றது மட்டுமே நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி இதை விஜய் சேதுபதியோ இல்லை பிக் பாஸோ இதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இவங்களுக்குள்ள இருக்க காண்டுனால ஒருத்தவங்க நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவங்க வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பேசிஸ்ல ஒருத்தவங்க நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.